ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரோட்டீன் தோசை நம்ம எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த கப்பு அரை கப்பு பச்சரிசி எடுத்துருக்கிறேன், 1 கப்பு மூக்கடலை எடுத்துருக்கிறேன், அரை கப்பு நம்ம அரிசி எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடலைப்பருப்பு எடுத்த அதே அளவுக்கு உளுந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், அரை கப் அளவுக்கு எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம், ஊற வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம். நான் நைட்டு இதை நான் ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், காலையில் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இந்த தண்ணியை எடுத்து கீழே விட்டுட்டு ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அதை கழுவி எடுத்துட்டு பாருங்கள், நல்லா கழுவி எடுக்கலாம். கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இட்டு நம்ம இதை தோசை மாவு பருவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு தோசை மாவு பருவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி கொடுக்கலாம். இதுக்கு நம்ம புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை, உடனே அரைச்சி உடனே நம்ம சுட்டெடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நம்ம தோசை சுடலாம். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு தோசை எண்ணெய் நம்ம மேலே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்துச்சு, நம்ம மறைச்சி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த பக்கமாக ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ எடுத்துகிட்டு அடுத்ததை நம்ம விடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டெடுக்கலாம். சூப்பரான தோசை நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், நிறைய பிள்ளைங்க இந்த மூக்கடலை எல்லாம் சாப்பிட மாட்டேன்னா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி சுட்டு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், இதுக்கு இப்போ நான் காம்பினேஷனாக நான் மீன் கறி தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் கறி கூட சாப்பிடாது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.